الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் நமக்கு தரக்கூடிய பெரும் அருள்கள் பாக்கியங்கள் ஒன்றுதான் குழந்தை பாக்கியம். அல்லாஹ் தஆலா தரக்கூடிய குழந்தைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் சாலிஹான நல்ல குழந்தைகளாக வருவது என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களில் ஒன்று. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை தான். ஆனால் யாருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டாவது மூன்றாவது வாழ்க்கை கிடைத்ததற்கு சமம். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா நலவுகளிலும் அந்த பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பிள்ளைகளை சாலிஹீன்களாக நல்லவர்களாக வளர்ப்பது என்பது யாருடைய திறமையிலும் தங்கி இல்லை. எங்களுக்கு திறமை இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, நிறைய வருமானம் இருக்கிறது என்பதனால் பிள்ளைகளை சாலிஹீன்களாக தீனுள்ளவர்களாக வளர்த்துவிட முடியாது. முழுக்க முழுக்க இது அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய உதவி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் உலகத்தில் கிடைக்கிறது. அநேகமானவர்கள் பிள்ளைகளை தீனுள்ளவர்களாக சாலிஹீன்களாக வளர்ப்பது என்றால் அவர்களுக்கு நல்ல அழகாக ஜுப்பா அணிவித்து தொப்பியை போட்டுவிட்டால் நினைக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை சாலிஹாக வளர்கிறது, அவன் தொப்பியை கலட்டுவதே இல்லை, நல்ல தீன்தாரியாக வளர்கிறான் என்று சொல்லி திருப்தி அடைந்து கொள்கிறோம். குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்பிவிட்டால், அவர் சில சூறாக்களை பாடமிட்டு விட்டால் நாம் நினைக்கிறோம் தீனை கொடுத்து விட்டோம். துஆக்கள், எல்லா துஆக்களும் என்னுடைய மகனுக்கு பாடம், அவர் நல்ல தீன்தாரியாக வளர்கிறார் என்று நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் தீனில் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அவை. தீன்தாரியாக வளர்வது என்றால் தீனுள்ளவர்களாக, அதாவது மார்க்க பக்குவம் உள்ளவர்களாக பிள்ளைகளாக வேண்டும் என்றால் சில அடிப்படையான விடயங்களை சிறு வயதிலேயே நாம் அவர்களுக்கு பதிய வைக்க வேண்டும். நம்மால் செய்ய முடியுமான முயற்சி அவ்வளவுதான். பிறகு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் முக்கியமான சில விடயங்களை மட்டும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இவற்றை செயல்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகள் என்றால் அதை மீறி ஒரு கால் கூட நான் வைக்க மாட்டேன் என்ற உணர்வை உண்டாக்க வேண்டும். இது என்னுடைய ரப்புடைய கட்டளையா, என்னுடைய ரப்பு தடுத்திருக்கிறேனா, அதை நான் மீற மாட்டேன். என்னுடைய ரப்பு எனக்கு ஒன்று சொன்னால் நிச்சயமாக அதில் எனக்கு நலவிருக்கிறது, அதை மீறி நான் ஒரு பொழுதும் செயல்பட மாட்டேன். சிறு வயதில் இருந்து இந்த பதிவை நாம் உண்டாக்கிவிட்டால், இந்த தக்வாவை கொடுத்து விட்டால், இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கிற பொழுதும் சரி, நாம் இல்லாத பொழுதும் சரி, அந்த உணர்வு அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். அந்த உணர்வை கொடுத்து விட வேண்டும். வளரக்கூடிய ஆரம்ப பருவத்திலேயே 7 வயதை அடைவதற்கு முன்னாலேயே 3 விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஆழமாக பதிய வைத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும் வெற்றி அடைவார்கள். முதலாவது, ஃபர்து தொழுகைகளை விஷயத்தில் அவர்களுக்கு பக்குவத்தையும் முக்கியத்துவத்தையும் உண்டாக்கிவிட வேண்டும். இந்த வீட்டுக்குள் எந்த தவறையும் நான் மன்னிப்பேன், ஆனால் ஃபர்து தொழுகையை விடுவதை நாம் ஒரு பொழுதும் எந்த
எந்த பிள்ளைக்கும் அனுமதிக்க மாட்டோம். வீடுகளுக்குள் இந்த தர்பியாவை உண்டாக்க வேண்டும். இரண்டாவது, இந்த 4 சுவர்களுக்கு இடையில் உண்மை மட்டும்தான். எந்த தவறையும் நான் மன்னிப்பேன், ஆனால் பொய்யை மன்னிக்க மாட்டேன். பேசினால் உண்மையை பேச வேண்டும். தவறு நடந்திருக்கலாம், பரவாயில்லை, உண்மையை பேச வேண்டும், உண்மையாக நடத்தல். இதை அவர்களுக்கு சிறு வயதிலேயே நாம் சாப்பாடை ஊட்டுவது போல ஊட்டிவிட வேண்டும். மூன்றாவது, ஏனைய மனிதர்களுடைய மதிப்பு, அவர்களுக்கு உபகாரம் செய்கிற உணர்வு, இதை ஏற்படுத்திவிட வேண்டும். அல் இஹ்சான் இலல் ஹல்க், மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும், அநீதி இழைத்து விடக்கூடாது. பார்வைகளை, அவர்கள் பார்க்கிற பார்வைகளை சரி செய்ய வேண்டும். இது பெற்றோர்களுடைய பிரதானமான முக்கியமான ஒரு பொறுப்பு. பெற்றோரை பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும், கோபத்தில் இருந்தாலும், நீங்கள் விரும்புகிற நிலையில இருந்தாலும், விரும்பாத நிலையில இருந்தாலும், பெற்றோர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் என்னுடைய வாப்பா எனக்கு உபகாரம் செய்தவர், என்னுடைய உம்மா என்னுடைய உபகாரி, இந்த பார்வை வர வேண்டும். ஏழைகளை பார்க்கும் பொழுது எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும்? இவர்கள் ஏழைகள், இவர்கள் குற்றவாளிகள் அல்ல. அல்லாஹ் தஆலா எனக்கு செல்வத்தை இப்பொழுது தந்திருக்கிறான், என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நாளை ஒரு நாள் இதே நிலை எனக்கு வருவது என்பது தூரமான விஷயம் அல்ல. என்னை போல் ஒரு மனிதர் தான், அவருக்கு எந்த குறைபாடும் இல்லை. இந்த பார்வை அவர்களுக்கு பேசி பேசி சொல்லி சொல்லி ஏற்படுத்த வேண்டும். யாசகர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள், இவர்கள் குற்றவாளிகள் அல்ல. ஏதோ கஷ்டத்துல இருக்கிறார்கள், கஷ்டம் மீறி அவர்கள் கேட்கிறார்கள். நாளை இந்த நிலை எனக்கு வரலாம், இவர்கள் உதவி செய்யப்பட வேண்டியவர்கள், இவர்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள். இப்படி யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்ற அந்த பார்வைகளை சிறு வயதிலேயே அவர்களுக்கு சரி செய்துவிட வேண்டும். நிறைய வசதியுள்ள பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய வாழ்நாள் காலத்திலும் நான் இல்லாத காலத்திலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதனால ஒரே இடத்துல வீடுகளை அமைத்து அவர்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் குடியேற்றி விட்டால், நான் இருக்கிற காலத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் பட்டாலும் எல்லோருக்கும் வீடு ஒரே இடத்திலே வீடு அமைத்து கொடுத்து விட்டால் சேர்ந்து வாழ்வார்கள் என்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கிறது. பலரும் அதை செய்கிறார்கள். இதில் வெற்றி அடைந்தவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகள் சேர்ந்து வாழ்வதற்கு வெறும் வீடுகளை மட்டும் கட்டி கொடுத்து விட்டால் போதாது. சிறு வயதிலேயே அவர்களுக்கு குடும்பத்தை சேர்ந்து நடப்பது என்றால் என்ன, சகோதரர்களை பகைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த வகையிலும் இடமில்லை. நீங்கள் இப்பொழுது ஒரு அறிவாளியாக வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எல்லா கட்டங்களிலும் அதில் பங்காளியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களால் தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீர்கள். அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. குடும்பத்தை சேர்ந்து நடப்பதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மை இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அவர்களுடைய உள்ளங்களில் சிறு வயதிலேயே பதிய வைத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தூர தூர வசித்தாலும், அவர்கள் எல்லோருக்கும் சொந்த வீடுகள் அமையாவிட்டாலும் சேர்ந்திருப்பார்கள். பணம் இல்லாவிட்டாலும் தொழில் இல்லாவிட்டாலும் அவர்கள் சேர்ந்திருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள், ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள், உதவிகள் செய்து கொள்வார்கள். நம்முடைய கண்கள் இன்ஷா அல்லாஹ் குளிர்ச்சி அடையும். இல்லை என்றால் வெறும் வீடுகளை கட்டி கொடுத்து நான் உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறேன், ஒரு குறையும் நான் வைக்கல என்று சொல்லிவிடுவதனால் சேர்ந்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. இதில் தோல்வி அடைந்தவர்கள் சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண் குழந்தைகளாக இருந்தால் சிறு வயதிலேயே பெண்களுடைய பொறுப்பை ஏற்கிற அந்த உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் பெரியவனானதற்கு பின்னால் என்னுடைய தாயை, என்னுடைய சகோதரிகளை, என்னுடைய மகனை, என்னுடைய மகள்மார்களை, என்னுடைய மனைவிக்கு நான் செலவழிக்க வேண்டும், நான் அந்த பொறுப்பை தாங்க வேண்டும் என்ற அந்த சக்தியை உண்டாக்க வேண்டும். சில பொழுது நாமே காசை கொடுத்து பணத்தை கொடுத்து இந்த பணத்தினால் தாத்தாவுக்கு உங்களுடைய தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அவர்களுடைய கையினால் அதை செய்ய வைக்க வேண்டும். இப்படி வளர்க்கப்படும் பொழுது அந்த உணர்வு அவர்களுக்கு வந்துவிடும்.
பெரியவரானதற்கு பின்னால் நான் இவர்களுக்கு செலவழிக்க வேண்டும், நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இவர்கள் அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள், உதவி செய்யப்பட வேண்டியவர்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு உண்டாகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முயற்சிகள் வீணாகமா. தூர நோக்கில் பெற்றோர்கள் செய்கிற இந்த முயற்சிகள் ஒரு பொழுதும் வீணாகிவிட மாட்டாது. இல்முள்ள மனிதர்கள், தீனுடைய இல்மை சுமந்தவர்களிடம் உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள், முசாஃபா செய்ய வையுங்கள். அந்த மதிப்பை சிறு வயதிலே உண்டாக்காவிட்டால் பெரியவர்களான பிறகு அவர்கள் தீனுடைய சட்டங்களை மதித்து நடப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சிறு வயதிலேயே நாம் எப்படி இல்முள்ளவர்களுக்கு, தீனுக்கு, தீனுடைய சட்டங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்பதை நம்முடைய குழந்தைகள் கண்களால் பார்க்க வேண்டும். அவர்களை இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களாக மாற்றுவதற்கு அது சிறந்த ஒரு வழியாக அமைந்துவிடும். குழந்தைகள் பசியில இருந்து விடக்கூடாது, எப்பொழுதும் வயிறு நிரம்பி இருக்க வேண்டும். வளமையான எங்களுடைய அந்த தர்த்தீபில் வரக்கூடிய ஒரு தேநீர் கூட மகளுக்கு தவறிவிடக்கூடாது, அதை சரியாக கொடுத்து விட வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் அந்த நேரத்துக்கு சாப்பாடு, அளவுக்கு அதிகமாக சாப்பாடுகளுக்கு கவனம் செலுத்துவதில் நாம் எல்லை மீறிவிடக்கூடாது. சாப்பாடு கொடுக்க வேண்டும், எல்லாமே இருக்கிறது, பசியில் இருக்க பழக்குங்கள். சில பொழுது பசியை அவர்கள் உணர வேண்டும். பசியில் இருப்பது என்பது ஒரு சக்தி, ஒரு மனிதனுடைய ஒரு பலம். அந்த பலத்தை அவர்கள் பெற வேண்டும். வாலிபர்கள் 16, 17, 18 வயசுகளை அடைந்து விட்டால் மார்க்கம் அவர்களுக்கு சொல்கிறது, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, உங்களுக்கு செலவழிப்பதற்கு சக்தி, திருமணம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லை, திருமணத்துக்கான ஏற்பாடுகள் இல்லை என்றால் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நஃபில் நோன்புகளை அதிகம் நீங்கள் நோக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில் வளருகிற திருமணமாகாத வாலிபர்கள் நஃபில் நோன்புகள் நோட்பதற்கு வசதியை யார் செய்து கொடுப்பார்கள்? அவர்களுக்கு இன்னும் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவர்களுக்கு யார் செய்து கொடுக்க வேண்டும்? பெற்றோர்கள் செய்து கொடுக்க வேண்டும். அது அவர்களை பக்குவமாக்கும். அதை நாம் பெரும்பாலும் செய்வதில்லை, அது செய்யப்படுவதில்லை. பசியில் இருப்பதற்கு, நஃபில் நோன்புகள் நோட்பதற்குரிய பயிற்சியை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது ஒன்று அவர்களை பாதுகாக்கும். நம்ம நினைக்கிறோம் சாமான்களை, பொருட்களை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி விடலாம். நான் ஒரு நல்ல வாப்பா என்பதை பொருள்களை கொடுத்து நிரூபிக்க பார்க்கிறோம். அன்பான சகோதரிகளே, மனிதனுடைய ஒரு இயல்பு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 2 பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் இருந்தாலும் லப்தகா சாலிகா, அவர் 3வது ஒன்றை தேடுவார். இது மனிதனுடைய இயல்பு. பொருளை கொடுத்து, பணத்தை கொடுத்து யாரையும் திருப்தி அடைய செய்ய முடியாது. சில பொழுது நாம் நினைக்கலாம், மகன் ஆசைப்படுகிற எல்லா வாகனங்களையும் வாங்கி கொடுத்தால் மகன் திருப்தி அடைந்து விடுவான், ஒரு நல்ல வாப்பா என்று ஒத்துக்கொள்வான். நாம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்போம். கடைசியில் அவனுடைய ஆசையை பார்த்தால் ஒரு ஏழை விவசாயி ஓடக்கூடிய கரத்தையை பார்த்து ஆசைப்படுவான். அவனுக்கு எல்லா வகையான செருப்புகள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து நீங்கள் கொண்டு வந்து அணிவித்தாலும் கடைசியில் அவர் ஒரு ஏழையுடைய ஒரு சாதாரண ஒரு செருப்பை அவன் ஆசைப்படுவான். மனிதன் படித்தான். அவன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் அவன் தனக்கு தகுதி இல்லாத ஒன்றை கூட சில பொழுது ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பான். குழந்தைகளுக்கு நாம் பொருள்களை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த நினைக்க கூடாது. அவர்களுக்கு ஆசைப்படுகிற எல்லாம் இந்த உலகத்திலே கிடைக்காது. கிடைக்காத பொழுது நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆசைப்படலாம், அது உங்களுடைய தப்பல்ல. ஆனால் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க மாட்டாது. கிடைக்காத பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிடைக்குதான், அடைஞ்சுதான் ஆகுவேன் என்று இருக்கக்கூடாது. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சிறு வயது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர், சதகாவுடைய ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், துப்பி விடுங்கள், இர்மிபியா, இது எங்களுக்கு தகுதியானது. கையை போட்டு அந்த ஈத்தம்பழத்தை எடுத்து விடுகிறார்கள். இது சதகாவுடையது, உங்களுக்கு தெரியாத, நாம் அதை சாப்பிடுவதில்லை, எங்களுடைய குடும்பத்துக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாயில் கையை விட்டு அதை வெளியில் எடுத்தார்கள். சின்ன புள்ளதானே, சாப்பிடட்டும், பரவாயில்லை, ஏதாவது செய்யட்டும், ஆசைப்பட்டு வாயில போட்டது இல்ல. இப்படிப்பட்ட விஷயங்களை, இழப்புகளை தாங்கிக் கொள்வதற்குரிய பயிற்சியை
வார்த்தையாலும் செயலாலும் நாம் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் பெரியவர்களானதும் அவர்கள் இன்னும் எத்தனையோ சந்தேகத்துக்குரியவைகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள். அந்த தர்பியாவை நாம் நம்முடைய சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வழக்கத்திலே இருக்கிறது, சில பொழுது சின்ன பிள்ளைகள் திருமணங்கள் போன்ற நிகழ்வுகள் வந்துவிட்டால் பிறருடைய உடுப்புகளை உடுத்துக்கொண்டு, சகோதரனுடைய கடிகாரத்தை கட்டிக்கொண்டு, அவருடைய இவருடைய என்று வாங்கி போட்டுக்கொண்டு நண்பர்கள் குடும்பத்துக்கு முன்னால் போய் தன்னுடைய மாதிரி அவர்கள் அழகாக இருந்துவிட்டு வருகிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். இப்படி வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் பெரியவர்களானதும் சில பொழுது வசதி இருக்காது, நண்பர்களுடைய வாகனங்களை வாங்கி கொண்டு போகிற இடங்களில் என்னுடைய வாகனம், தன்னை ஒரு வசதி உள்ளவன் போல காட்டிக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். பேராசை வந்துவிடும், நிறுத்த முடியாது. இதை மார்க்கம் பொய்யில் ஒரு பகுதி என்று சொல்கிறது. அல் முத்தஷப்பி பிமா லம் யுஅதி, தனக்கு இல்லாதவைகளை இருக்கிறது போல காட்டிக் கொள்கிறவர்கள் இவர்கள் பொய்யர்களை சார்ந்தவர்கள். இது பொய்யில் ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான சகோதரர்களே, மிக திட்டமிட்டு வளர்க்கப்பட வேண்டியவர்கள் பிள்ளைகள். நாம் பெரியவர்களானதும் என்னென்ன நல்ல சிபாத்துள்ளவர்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அத்தனைக்குரிய வித்துக்களும் சிறு வயதில் அவர்களுக்கு போடப்பட வேண்டும். ஆழமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அறிவுதான் மல்லம் தகுல் லஹு பிதாயத்துன் முஹ்ரிகா லம் தகுல் லஹு நிஹாயத்துன் முஷ்ரிகா. சின்ன குழந்தைகளுக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டும். யாருக்கு தன்னை சுட்டெரிக்கக்கூடிய கஷ்டமான ஆரம்பம் கிடைக்க மாட்டாதோ அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்காது. உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் பிரகாசமாக, அழகாக, கண்ணியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாக வேண்டும். கஷ்டம் தெரியாத வாழ்க்கை, வாகன நெரிசல் தெரியாத வாழ்க்கை, வெயில் தெரியாத வாழ்க்கை, பசி தெரியாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுப்போம் என்றிருந்தால் நாம் செய்கிற அநியாயம், அது உபகாரம் அல்ல. வாகன நெரிசல் தெரிய வேண்டும், பொதுமக்கள் எப்படி பயணம் செய்கிறார்கள், ஏழைகள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள். இந்த கஷ்டங்கள் தெரிந்தால் அவர்தான் நாளைக்கு ஒரு சமூகத்துக்கு தலைவராக வரக்கூடிய பண்புள்ளவராக இருப்பார். இந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியாதவர்கள் தலைமைத்துவத்துக்கு, ஆட்சிக்கு, அதிகாரத்துக்கு வரும்போதுதான் முழு நாடும் சேர்ந்து பொதுமக்கள் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டி வருகிறது. அவர்களுக்கு தெரியாது இந்த கஷ்டம். விலைகள் தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. சாமான்களுடைய விலை தெரிய வேண்டும். பஞ்சம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். பஞ்ச காலத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான தனியான வழிகாட்டல் இருக்கிறது மார்க்கத்தில். எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், இதுவெல்லாம் தெரிந்து வளர்க்க வேண்டும். நாம் இன்று வசதியுடன் இருக்கிறோம் என்ற காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் வசதியாக வாழ்ந்து விடுவார்கள், நம்முடைய பரம்பரையே இனி செல்வந்தர்கள் தான் என்று ஒன்றும் முடிவு செய்யப்பட்டு எழுதப்பட்டு நமக்கு தரப்படவில்லை. எதுவும் வரலாம். உலகத்தை, வாழ்க்கையை சரியாக புரிய வைக்க வேண்டும். பிழையாக புரிய வைத்தால் நாம் எதிர்பார்க்கிறது நமக்கு கிடைக்க மாட்டாது. அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை அடைந்து விட்டவர்கள் மிக குறிப்பாக இந்த விஷயத்தில் அதிகம், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பார்களா இல்லையா, இந்த விஷயத்தில் மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்கிறது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது. குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோரையும் அழைத்து கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் உங்களுடைய தீன் எப்படி இருக்கும், நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள்? அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பெரும் அவுலியாக்களாக இருந்தவர்கள். அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பாதி, என்னுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய தீன் எப்படி இருக்கும் என்பதை கேட்டு அவர்களுடைய வாய்கள் இருந்து பதிலை எடுக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய கடைசி காலத்தில் சொத்துக்களை பற்றிய கவலை, வீட்டை பற்றிய கவலை, வியாபாரம், இந்த கவலைகளை குறைத்துக் கொள்வோம். நீண்ட காலம் நிர்வாகங்கள் இருந்திருப்போம், அந்த நிர்வாகம், இந்த நிர்வாகம், அது இது. காலம் கடைசியை அடைந்து விட்டது, வயது 50, 60 ஆகிவிட்டது. இதற்கு பின்னால் வேண்டாம். வீட்டுக்காகி என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பெரும் செல்வமாக அமைய வேண்டும். இந்த சாலிஹீன்களால் எனக்கு வருகிற நலவுகள் தடைப்பட்டுவிடக் கூடாது. உலகத்துடைய தேவைகள், பிரச்சனைகளை விடவும்
கபருடைய தேவைகளும் பிரச்சனைகளும் மிக கடுமையானது. நமக்கு தெரியாது. உலகத்தில் நமக்கு இருக்கிற தேவைகளை நாம் எப்படியோ முன்பின்னாக்கிக் கொள்ளலாம். கபருடைய தேவைகளை முன்பின்னாக்கிக் கொள்ள முடியாது. அந்த பிரச்சனைகளை யாருக்கும் சொல்லி தீர்க்க முடியாது. நாம் கபர்ல இருக்கும் பொழுது உலகத்தில இருந்து நமக்கு அமல்களை அனுப்பக்கூடிய யாராவது இருந்து விட்டால் அது ஒரு மிக பெரும் பாக்கியம். நம்முடைய குழந்தைகள் இருந்தும் அவர்களிடமிருந்து நமக்கு எந்த ஈசாலு சவாபும் வரவில்லை, எந்த நன்மையும் வரவில்லை என்றால் அது ஒரு பெரும் துர்ப்பாக்கியம். அந்த அழுகையை அழுது சொல்ல முடியாது, அந்த கவலையை புரிய வைக்க முடியாது, தொடர்பு முறிந்து விட்டது. ஆனால் அந்த பாக்கியம் கிடைத்தால் அது ஒரு பெரும் பாக்கியம். நாம் அதற்கு தயார் செய்வோம். பயணங்கள் என்று வரும் பொழுதே, பயணம் நெருங்கும் பொழுது பயணத்துக்குரிய ஏற்பாடுகள். அதுபோலதான் உலக வாழ்க்கை என்பது நம்முடைய ஒரு பயணம். வாழ்க்கை முடிய போகிறது என்று தெரிகிறது. நம்மை ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு போய் தான் அதை உணர வைக்க வேண்டும் என்பதல்ல. நம்முடைய முடிகள் நரைத்து விட்டன, உடலில் பலகீனம் வர ஆரம்பித்து விட்டது, வயது 50 அடைந்து விட்டது, 60 நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் இந்த உலகத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வீட்டு சூழலை சரி செய்வோம், குழந்தைகளை தயார் செய்வோம், பேர குழந்தைகளுக்கு வழிகாட்டுவோம். இந்த ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை நாம் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வாராக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.